பசங்களை வச்சுக்க பயமா இருக்கு. என் பொண்ணுலாம் விளையாட ஆரம்பிச்சா ரோட்டுக்கு டக்குன்னு விடுவா. இவன் சிவாவை என்ன பண்றான், இன்னும் ரோட்டுக்கிட்ட போய் எட்டி பார்க்க. சந்தைக்கு போன அன்னைக்கு இதை பாருங்க, இந்த செடி வாங்கினேன் செவ்வந்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் ஏதாவது வீடியோ எடுத்தோம்னா கத்த ஆரம்பிச்சிருவா, சம்பந்தமே விளையாடுவா. 8 மாசத்துல போடான்னு சொல்லிட்டாங்க. 5ஆம் மாசத்துல போகணுமா. இப்போ பாப்பா பிறந்த 4ஆம் மாசம் தான் நடந்துட்டு இருக்கு. 14ஆம் தேதி வந்தா 5ஆம் மாசம் முன்னாடியே. அதுக்கு தான் அதுல கொஞ்சம் உப்பு போட்டு 1 கிலோ நான் காய வச்சேங்க. இது எவ்வளோ இருக்குது தெரியுமா? 1/2 கிலோ கூட வராது. குட் மார்னிங். சிவா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். காலையிலே முருங்கை மரத்தை வந்து உடஞ்சிருச்சுங்க. வண்டி அடிக்கடி போகிறதுனால இங்கே எதுவுமே வச்சிருக்க முடியல. அது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள், இந்த கண்ணை வாங்கிட்டு வந்து ஞாயிற்றுக்கு வாங்கினு வீட்டு உள்ளே தான் வச்சிருக்கா தவிர இன்னும் அதை வெளியில் எடுத்த பாடு இல்லை. அது எடுத்து வைக்கினா வைக்க முடியாது. அவனால மனசு வர மாட்டேங்குதுங்க. எடுத்து வெளில வைக்கிறதா? நீ தானே உள்ள வச்சிருந்த வெய்ய அதிகமாக போடணும். வைக்க சொன்னா கதை விட்டா அப்படியே. அப்புறம் நீ சந்தைக்கு போன அன்னைக்கு இதை பாருங்க, இந்த செடி வாங்கினேன் செவ்வந்தி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூச்செடி. ஆனால் வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டேன். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, செத்து போட இவ கவனிக்க மாட்டா. அதனால நான் வாங்கிட்டு வரதில்லை. ஃப்ரெண்டு போனாரேன்னு சொல்லிட்டு போனப்போ சரி இதை பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது, சரி இது ஒன்று வாங்கிட்டு போய்டும் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் பாவக்காய் பக்கோடா நேற்று போட சொல்லியிருந்தேன். நேற்று போடவே இல்லை. இவன் டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டா இன்னைக்கு போடணும். அப்புறம் எங்கள் அப்பா வந்து காலையில் வர சொல்லியிருக்கேன். ஏன்னா மரத்தில் தேங்காய் ஒரு 100-120 காய்க்கு மேலே இருக்குது. அதெல்லாம் இறக்கணும்னா வந்து தேங்காய் நாட்டலாம். வீட்டுக்கும் எண்ணெய் இல்லை. அப்புறம் எண்ணெய்க்கு கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு செலவு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவரையும் வர சொல்லிருக்கேன். அப்படியே இன்றைக்கி எண்ணெய்லாம் பண்ணுறவங்கிறது தான் இந்த விளாகில் கண்டிப்பாக பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குங்க. இப்போ காலையில் 7 மணிக்கெலாம் எல்லாத்தையும் எடுத்து மாட்டேன் ஸ்கூலில் கொண்டு விடும் கட்டிட்டு இருப்பான். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ரொம்ப லேட்டாக கிளம்பிருக்காங்க. அப்புறம் புளிசாக இருந்தால் வேணும்னு சொல்லி ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்நாக்ஸ் வந்து கொயக்கா தான் வேணும்னு வச்சுருக்காங்க. 3-4 பீஸ் போட்டுருக்கேன். அதை எங்கே சாப்பிட்றேன், இங்கே எடுத்து வந்தால் சாயங்காலம் சாப்பிட்ருக்கான். ஏற்கனவே கொடுத்து விட்டா தான் போவேன். இவருக்கு வேறு வேலையே இல்லை பார்த்தீங்களா. எந்த நேரமும் மீஷோவில் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பேன். ஒரு 15,000 மேலே காரில் எடுத்து வச்சிருக்காரு. ஒரு 1000 கூட பொருள் வாங்க மாட்டா. அப்படியே அவனால அதில் 2 பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணுறான். மேடம் பார்த்தீங்களா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. உட்கார வச்சா உட்காருவா. ஆனா குப்புற தண்ணல அடிச்சுப்பா. லைட்டா மூவ் ஆகி ஒரு ரவுண்ட் அடிக்கல. அப்படியே கரண்ட் சுத்தமா சுத்தி வருவான். ஃப்ரெண்டு ஒருத்தர் கறி எடுக்க வந்தாரு. அவர் கூட வந்தா நான் அப்படியே வந்து இந்த பாவக்காய் பக்கோடா போடுறதுக்கு பச்சி மாவு கடல மாவுலாம் வாங்கிட்டு கிளம்புறேன். தக்காளி வாங்கிட்டு போறாங்க. தக்காளி கிலோ வந்துச்சு. தக்காளி வாங்கிட்டு போறாங்க. தக்காளி இல்லன்னு முளைமிட்டு இருந்தா இந்த பாவக்காய் பக்கோடா தான் மேடம் இப்பதான் ரெடி பண்ண போறாங்க. பாருங்க 1 கிலோ நான் காய வச்சேங்க. இது எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1/2 கிலோ கூட வராது பொழுது. இப்போ பண்ற அட்டகாசம் பெரிய அட்டகாசமா இருக்குங்க. அதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இன்னும் காலையில இருந்து குழம்பு வைக்கல, சூடு தான் ஆக்கி வச்சிருக்கா. கேட்டா தக்காளி இல்லையா. அதுக்காக 2.5 கிலோ 50 ரூபா தக்காளி போய் வாங்கிட்டு இந்த கடல மாவும் பச்சி மாவு வாங்கிட்டு வந்துருக்கேன். ஏன்னா பச்சி கிச்சி எதுவுமே சாப்பிடணும்னால சிவா எதை கேட்டே இருந்தான். அதெல்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். எப்படிதான் வச்சிருப்பாளோ தெரியல சாமி. ஏமா எல்லாத்தையும் தூக்கி பெல்ல போட்டுட்டு ஏதாவது அப்பப்போ நீட்டாக வச்சுக்கலாம்ல. ரெடி பண்ணுறா கடல மாவு, அரிசி மாவு, தனி மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்ன காரெலாம் அதிகமானையா? என்ன சாவடிக்கு போகிறியா? அன்றைக்கி ஒரு நாள் நெஞ்சு அது என்னால் இன்னமும் மறக்க முடியல. சிவன்யாவுக்கு மட்டும் நான் ஏதாவது வீடியோ எடுக்கும்போது தாங்க அவளுக்கு எல்லாமே கரெக்டாக தெரியும் போல. மசாலா போட்டு வச்சுருக்காங்க. கடல மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா. இந்த நைட்டு தாங்க புதுசாக எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேத்தியும் போட்டா இன்னும் எடுத்து போட்டுட்டேன். இவ்வளோ ஒரு வேலை விடுறது சும்மாவே இருந்துட்டு போயிடலாங்க. போயிட்டு வானலை கேட்டு வாங்கடா பக்கோடா போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி போய் கேட்டு வர வழி கேட்டுருக்கேன். நிறைய பேருக்கு எப்படி இந்த பாவக்காய் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். எங்க வீட்லயும் நிறைய பேர் பிடிக்காது. நான் மட்டும்தாங்க பண்றாரு. பாவக்காய் பக்கோடா எனக்கு பிடிக்குங்க. அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாவக்காய் பக்கோடா பூலா கொண்டு கொடுக்கும். அப்ப சாப்பிடுவேன். ரீசெண்டா கடையில போயிட்டு வாங்கினா ஊர்பட்ட எண்ணெய் அதுல வாயில வைக்க முடியல. ஒரு மாதிரி பயமாயிடுச்சு சாப்பிடல. இப்ப வீட்டுல வந்து அப்படி இல்ல, நம்ம என்ன பண்ணணும், அரிசி மாதிரி எல்லாம் கரெக்டா போடுவோம். அந்த எண்ணெய் பூரா உறிஞ்சு வெளியில விட்டுரும். ஆனா கடையில போடுறது இருக்காது. எண்ணெய் கண்டிப்பா அதுல போய் சிவாவே 2 நாளா கேட்டுட்டு இருக்காது. போட்டு வைக்கணும் செய்யறேன்னு சொன்னா நேத்து ஏகப்பட்ட வேலைங்க, துணி ஏகப்பட்ட துவைக்க வேண்டியதா இருந்தா அதனால செய்ய முடியல. இன்னைக்குதான் செய்யறோம். முன்னாடியே அதுக்குதான் அதுல கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் மாவு சரி. எப்போ பார்த்தாலும் வீடியோ ஆன் பண்ண மாட்டேன். இது போய் பிடிக்கலையா மேடம்? எப்படி பாருங்க, 7 அழகா சூப்பரா பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா மாவு மட்டும் கொஞ்சம் கம்மியா போட்டா, வேற ஒன்றும் இல்லை. உண்மையில அவ்வளோலாம் கஷ்டம் தெரியல, நல்லா தான் இருக்கேன். நல்லா மொறுன்னு சூப்பரா செஞ்சுட்டான். கோபப்படாங்க, பல்லு மணக்கிறது அப்புறமா சாப்பிடாங்க. பாட்டி வந்தாங்க, ஏதோ கோயிலுக்கு போகணும், என்னைக்கு போகலாம்னு சொல்லி கேட்டு வந்துருக்காங்க. 14ஆம் தேதி தான் போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அது 8 மாசத்துல போகலான்னு சொல்லிட்டாங்க. 5ஆம் மாசத்துல தான் போகணுமா. இப்போ பாப்பா பிறந்த 4ஆம் மாசம் தான் நடந்துட்டு இருக்கு. 14ஆம் தேதி வந்தா 5ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆகுது. அதானே அன்னைக்கு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க.
நான் இன்னும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டியூவில் எடுத்தேன்ல டிவி ஃப்ரிட்ஜு, நான் பண்ண மிகப்பெரிய தப்பே அதுதாங்க. ஏன்னா ஏற்கனவே லோன் எடுத்து நான் படாத அவசரப்பட்டுட்டு இருந்தேன். அந்த லோனை கட்டுறதுக்கு கடன் வாங்குவேன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு வேலைக்கு போகிற காசு அதை தூக்கி இதில் போடுவேன், திரும்ப அந்த மாதிரி இப்போ திரும்ப அதே தான் நடக்குது. ஒரு 2 மாதம் வந்து ஓரளவுக்கு எந்த ஒரு இதெல்லாம் ஸ்மூத்தாக போச்சா, அப்புறம் வீட்டு செலவு ஸ்கூல் ஃபீஸ் அதுன்னு போக திரும்ப கடன் வாங்க வேண்டியதாக ஆயிடுச்சு. எல்லாருமே பண்ணுற ஒரு பெரிய தப்பு தாங்க. இந்த இஎம்ஐங்கிற ஒரு பெரிய ட்ராப்பில் தான் நம்ம மாட்டிக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். இல்லை நான் அன்றைக்கே சொன்னேன் அவர்கிட்ட, இருக்கிற காசை வச்சு ஏதாவது ஒன்று ரெடி காசு எடுத்துலாம், டிவி கண்டிப்பாக முடியாது, அது அதிகமாகும் அப்படின்னு சொன்னேன். மேடம் தான் நீ வந்து டியூவில் போடு, அடகு வச்ச நகைக்கு ஏதோ கொஞ்சம் வாங்கின கடனை கொடுக்கலான்னு சொல்லி சொன்னாலும் எடுத்து போட்டாங்க. படாத இசையா இருக்கு. இந்த போதுங்க வாங்க, அழுகுற மாதிரியே இருக்குல்ல, ஆனா அழுகுற மாதிரியே விளையாடுவா, அப்புறம் அழுவா. ஐயா என்னங்க அதுதாங்க நான் புலம்பிட்டு இருந்தேன், ஏன் வாங்குறதா வாங்கிட அப்புறம் ஏன் புலம்புற அப்படின்றா. நானெல்லாம் வாங்கல, இவதான் வேணும்னா நம்ம அத்தனை வருஷமா நம்மளும் டீ ஃப்ரிட்ஜ் அது கட்டுற வரைக்கும் கஷ்டமா இருக்குங்க. கட்டினதுக்கு அப்புறம் பரவாயில்ல, நம்மளும் டிவியும் ஃப்ரிட்ஜும் பரவாயில்ல, எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் கட்டி நம்மளுக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்க. அது இல்லாம நிறைய பேருக்கு இந்த பண விஷயமா இருக்கட்டும் எல்லாம் ஈஸியா கிடைக்குது, ஒரு சிலருக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. இல்ல வருது பணம்லாம் எல்லாருக்கிட்டையுமே கையில ரொட்டேஷன் ஆகுது, ஆனா அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரியான வந்து செலவு பண்றதுக்கான ஐடியா இல்லாமையோ அதை என்ன பண்றாங்க தெரியும் யோசிக்காதனாலையும் மாட்டிக்கிறோம். நாங்களும் எங்கேயாவது வெளியில போயிட்டு நீட்டா எல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு தாங்க ட்ரை பண்றோம், ஆனா முடிய மாட்டேது. குழந்தைய வச்சுட்டு சமாளிக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி தான் இதை வீடியோ எடுத்தோம்னா கத்த ஆரம்பிச்சிருவா, சம்பந்தம் மேல விளையாடுவா. அதனாலதாங்க நிறைய உண்மையிலே இந்த குழந்தைங்களை மெயின்டைன் பண்ணிட்டுலாம் நம்ம ஒரு வேலையை பார்க்கறதுலாம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா. உண்மையாங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு என்ன சொல்றது, வீடியோ எடுக்கிறது ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. வேலைக்கு கூட போயிடலாம் மாட்டேங்குது. சில பேர் வந்து வீடியோ எடுக்கலாம் அசால்ட்டு அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொன்னா கஷ்டமான வேலை இந்த யூடியூபர் ரன் பண்றதுதான். அதுவும் குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு உண்மையா வேலைக்கே போக முடியாது. நான் இப்ப வீட்டுல இருந்துகிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், அதுதான் முடியாதுன்னு சொல்ற, பண்ண வேணாம் அப்படிங்கிற சூழ்நிலையும் கிடையாது. இதை பண்ணிதான் ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ட் டைம்ல இதுல மாசம் ஒரு 4000-3000 வந்தாலுமே அது நமக்கு ஒரு யாருங்க கொடுப்பா. அது ரெண்டாவது ஒரு பேஷனா மாறி போச்சு, இது பண்ணி ஆகணும், வீடியோ போட்டாதான் தூக்கம் வருங்கிற நிலைமை நாங்கள் உருவாக்கிட்டோம். அது எதுவுமே பண்ண முடியல. நான் பல விஷயங்கள் இப்போ லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறேன். அந்த இஎம்ஐ பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே லோன் 2 வாட்டி எடுத்தேன், லோன் அடைக்க லோன் எடுத்தேன், அந்த லோன் அடைக்க கடன் வாங்கினேன், அந்த கடன் அடைக்க திரும்ப லோன் எடுத்தேன், 4 வாட்டி உள்ள மாட்டிங்கன்னா 5 வாட்டியும் இல்லை மாட்டேன். உண்மையிலே இதுக்கு மேலே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த இஎம்ஐ எல்லாம் எடுக்காம இருக்கனால காசு கொஞ்சம் சேர்த்து ஒண்ணுதாங்க ஆசை, அதை தவிர வேற ஒண்ணு. என்ன மாதிரி என்னது பேர் என்ன, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது ஒண்ணு மட்டும் எடுத்தாச்சுன்னா அவளே கத்திட்டா. வீடு கட்டுனா சோபா வாங்கணும், ரொம்ப நாள் அடுத்த டார்கெட்டே இனிமே கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்து வச்சு அங்க போர் அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து அங்க பில்லர் போட்டுறது, வீடை கட்டுறமோ இல்லையோ 3 அடி ஏத்தி பேஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒருத்தவங்க பசுமை வீடு கட்டுன்னு சொன்னாங்க, அது சொல்லிட்டோமா? இல்ல என்ன பத்திட்டு இல்லைங்க, பசு வீடு கட்டலாம் தான் கேட்டவங்கன்னா பட்டா கட்டெல்லாம் எடுத்துட சொல்லிருக்காங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே போய் அப்ளை பண்ணுவோம். அது இல்லாம அது கட்டுறது ரொம்ப டேஞ்சருங்க. அதுல நமக்கு அதுங்க சொல்ற காசு எல்லாம் நம்ம கையில வரவும் வராது. அதுல நம்மளும் நடுத்தருவுல இருந்து விட்டுட்டு போன கமிஷன் வந்து எடுத்துப்பாங்க. வீடு நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கட்ட முடியாது, எலிவேஷன் ஃப்ரண்ட் போர்சிங்லாம் வந்து அவங்க சொல்றதான் கட்டணும். அதனால பயமா இருக்கு. அது இல்லாம கட்டுறதுக்கு காசு குடுக்குறான்னு எல்லாம் அவங்களுக்கு கமிஷனே போயிரும். தாத்தா வீடு கட்டினப்ப 10,000 வாங்கிட்டாங்க, அப்பவே 2.5 லட்சம் கமிஷனே போயிருமா. நம்மள இழுத்து வீடும் கட்டின மாதிரி இருக்காது, கட்டினதையும் விடுற மாதிரி இருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எங்கேயாவது போய் முட்டிக்க வேண்டியதான். அதனால அதுலயும் இதுலயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். காசு இருந்தா நம்ம சொந்த காசு போட்டு கட்டிக்கணும். சீட்டி போட்ட வீடு தாங்க கட்டுனா கட்டும். எங்களுக்கு வந்து வீடு ஏதோ ஒரு வீடு இருந்தா போதும். ஆனா இந்த அளவுக்கு இல்லாம கொஞ்சம் நல்லா நீட்டா கலர்ஃபுல்லா வீடியோ பண்றதா இருக்கட்டும். இவங்க 3 பேர் அவங்க வேலை வாய்ப்புல கையை விட்டு போடுவாங்க. எல்லா குழந்தைகளும் அப்படிதான். இதாங்க கனவு. வீடியோவும் அவ்வளவுதாங்க. எங்களுக்கு மெயின் வீடு எப்படி இருந்தாலும் ஒரு பாத்ரூம் எங்க குழந்தைங்களுக்கு இப்படி போயிட்டோம் பாத்ரூம். இப்ப அதான் கொஞ்சம் சொன்னாலங்க, இந்த ஒரு 2-2.5 லட்ச ரூபா கடன் அடைச்சனால வீடு கட்டிடும். இந்த 2 லட்சங்கிறத விட 2 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கடன். அதை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா சீக்கிரமா வந்து ஆரம்பிச்சிடலாம். அந்த வீடு கட்டிட்டு நம்ம மூவ் ஆகி போனால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு வந்து அமைதியாக இருக்கணும்னு தோணுது. கையாம கட்டிட்டு டிராஃபிக்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. பசங்களை வச்சுக்க பயமாக இருக்குது. என் பொண்ணுலாம் விளையாட ஆரம்பிச்சா ரோட்டுக்கு டக்குன்னு விடுவா. இவன் சிவாவை என்ன பண்ணுறான், இன்னும் ரோட்டுக்கிட்ட போய் எட்டி பார்க்குறானுங்க. என்ன இங்கே ஜேசிபி போகும், நெல்லர் கமிஷன் போகும், லாரி போகும், எனி டைம் வாங்கி சாப்பிட்றதுனால வண்டி போயிட்டே இருக்கும். பசங்களை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
என் வீட்டில் தான் இப்போ குட்டி பசங்க இருக்காங்க, வேறு யார் வீட்லையும் அதிகமாக இல்லை, எல்லாம் விவரம் தெரிஞ்ச பசங்க தான் இருக்கிறாங்க. அதை விட்டால் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஒரு அளவுக்கு சேர்த்து ஏன்னா வேலைக்கு இல்லாதவங்க இல்லை, நம்ம வீடு தான் இப்படி இருக்குது. அதனால தாங்க கொஞ்சம் பயந்து அப்படியே போயிட்டுருக்குறோம். பிடிச்சதுக்காக நம்மளும் எல்லாத்தையும் பண்ணுவோம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் நிறைய பேர் சொன்னீங்க. அது வந்து ஆமாம், பி பாசிட்டிவ் பிளட் குரூப் எனக்கு வேணும், யாரை கேட்டால் சொல்லுங்கள். ரொம்ப மேதாவி என்ன சொன்னா, என் முன்னாடி மாதிரி இந்த உலகத்துல யாரையும் நானே சொல்லிக்கிறாங்க, நான் ரொம்ப அறிவாளி எல்லாம் இல்ல, அறிவு எனக்கு மட்டும்தான், நானே தான் ஒத்துக்கிறேன். நீ வேற என்ன சொல்ற? முட்டை அதான் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு எல்லாருக்கும் தெரியற விவரம் எனக்கு தெரியும். இன்னமும் நான் ஒரு கிராமத்து வாசியாவே இருக்காங்க. அதிக வாய்ப்புல விட்டு கூட சரி, இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுக்குள்ள ஏதாவது சொல்லிவிடுங்க, கூமுட்டை கும்பிட்டேன்னு ஜாலியாக அப்படியே பேசிப்போம். இன்னொரு வேலை மட்டும் பாருங்க.